கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். உணர்த்துவது, பேசுவது தான் தலைப்பு. தேவன் உணர்த்துவது, தேவன் பேசுவது. ரெண்டும் ஒன்று மாதிரி தெரியும், ஆனா ஒன்றல்ல. ஒண்ணு கிடையாது. தேவன் உணர்த்துவது, தேவன் பேசுவது. தேவன் நம்மள செய்ய வைக்கிறாரு, தேவன் நம்மள நடக்க வைக்கிறாரு, தேவன் நம்மள பேச வைக்கிறாரு. இப்படிலாம் சொல்றோமா? ஆண்டவர் அதை செய்ய வச்சாரு. ஓகே, அப்ப அது என்ன உள்ள நடக்கிறது? என்ன செய்ய வைக்கிறாருன்னா என்னது? கையை பிடிச்சி செய்ய வைக்கிறாரா? செய்ய வைத்தல்னா என்னது? ஆண்டவர் என்னை செய்ய வைக்கிறார். ஆண்டவர் என்ன ஒன்ன செய்ய வச்சாரு, ஜெபிக்க வச்சாரு. ஜெபிச்சேன்னு சொல்லாதீங்கடா, ஜெபிக்க வச்சாருன்னு சொல்லுங்கடான்னு சொன்னா என்ன ஜெபிக்க வச்சாருன்னு கேக்குறேன். அந்த நிகழ்வு எப்படி நடத்தப்படுகிறதா இங்க சப்ஜெக்ட். என்ன ஜெபிக்க வச்சாரு, துதிக்க வச்சாரு, பாட வைத்தீர். பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, நள்ளிரவில் துதிக்க வைத்தீரே, துதிக்க வச்சீரே, ஜெபிக்க வச்சீரே, செய்ய வச்சீரே, பார்க்க வச்சீரே, பேச வச்சீரே, சொல்ல வச்சீரே. அப்படின்னா என்ன? எப்படி அது நடக்குது? நாம் பேசுவதற்காக அவர் ஒன்ன நம்மட்ட உணர்த்துவதுதான். உணர்த்துவதுதான் அவர் நம்மளை பேச வைக்கிறது. உணர்த்துகிறது தான் நம்மளை பேச வைக்கிறது. நாம் கேட்கும்படி, அவர்கிட்ட ஒன்ன கேட்கும்படி நம்மட்ட அவர் ஒன்ன உணர்த்துவதுதான் அவர் நம்மளை கேட்க வைக்கிறது. நாம் அவரை பாடும்படி நம்மட்ட அவர் ஒன்ன உணர்த்துவார். அதுதான் நம்மளை பாட வைக்கிறது. மற்றபடி கையை பிடிச்சி ஆனா ஆவணம் எழுதுற கதை கிடையாது. நம்ம ரோபோட் கிடையாது. செய்ய வச்சாருன்னா ரொம்ப புரிஞ்சுக்கணும். அது எப்படி செய்ய வச்சாருன்னா இப்படித்தான் அது. ஆமென். சரி, இது என்னன்னா செய்ய வைக்கிறது, நடக்க வைக்கிறது, பாட வைக்கிறது, துதிக்க வைக்கிறது, பேச வைக்கிறது, சொல்ல வைக்கிறது, பார்க்க வைக்கிறது, கேட்க வைக்கிறது. இதெல்லாமே அந்த வைக்கிறது. ஓகே. ரெண்டாவது, நாம தெரிஞ்சுக்கும்படி, புரிஞ்சுக்கும்படி, நம்பும்படி. 3 சொல்றேன். தெரிஞ்சுக்கும்படி, ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை, ஒரு கருத்தை, ஒரு பாயிண்ட, ஒரு செய்திய, ஒரு தகவலை, ஒரு சத்தியத்தை நாம தெரிஞ்சுக்கும்படி, புரிஞ்சுக்கும்படி, நம்பும்படி அவர் நம்மகிட்ட ஒன்ன உணர்த்துவதுதான் அவர் நம்மிடம் பேசுறதா அர்த்தம். இது என்னது? நாம தெரிஞ்சுக்கும்படி, புரிஞ்சுக்கும்படி, நம்பும்படி நம்மகிட்ட ஒரு சங்கதிய, நம்மகிட்ட ஒரு சத்தியத்தை அவர் உணர்த்துவதுதான் அவர் நம்மகிட்ட பேசுகிறதாக அர்த்தம். இது என்னது? பேசுகிறார். அது என்னது? உணர்த்துகிறார். இது பேசி செய்யறாரு, அத உணர்த்தி செய்யறாரு. அப்படி கவனிச்சு வாங்க, புரியும். அத பேசி செய்யறாரு, அத உணர்த்தி செய்யறாரு, இத பேசி செய்யறாரு. ஆமென். அப்ப பாருங்க, ஒன்ன நாம தெரிஞ்சுக்கும்படி, புரிஞ்சுக்கும்படி, நம்பும்படி அவர் நம்மகிட்ட பேசுறது என்பது வேறு. ஒன்ன நாம் பேசும்படி, கேட்கும்படி, பாடும்படி, துதிக்கும்படி, செய்யும்படி அவர் என்னை உணர்த்துவது என்பது வேறு. ரெண்டுமே வேற. பேசுவது என்பது வேறு, உணர்த்துவது என்பது வேறு. அவர் உணர்த்தும் போது நாம செயல்படுவோம். அவர் பேசும்போது நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். இந்த 2 ஜெப நேரத்துல ரொம்ப கிளியரா பிரிஞ்சு நடக்கும். ரொம்ப கிளியரா அது நடக்கும்.
ஓகே. முந்தின பகுதியில நாம அமைதியா காது கொடுத்து கேட்டுட்டு மட்டும் இருப்போம். அது என்ன பகுதி? அவர் நம்மகிட்ட பேசும்போது நம்முடைய ஆக்ஷன் என்ன? கேட்கறது மட்டும் தான் நம்முடைய ஆக்ஷன். மனக்கண் பார்க்கறது மட்டும் தான் நம்முடைய ஆக்ஷன். மனக்காது கேட்கறது மட்டும் தான் நம்முடைய ஆக்ஷன். இருதயம் கிரகிக்கிறது தான் நம்முடைய ஆக்ஷன். உள்வாங்கிறது மட்டும் தான் அங்க நடக்கும். இது அவர் நம்மகிட்ட பேசுறாரு. பிந்தின பகுதியிலோ நாம் செயல் செய்து கொண்டிருப்போம், செயல்பட்டு கொண்டிருப்போம். நாம செயல்படுவோம். அவர் உணர்த்தும் போது நம்முடைய ஆக்ஷன் செயல்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆக்ஷன் அங்க, நம்முடைய ரோல் அங்க வந்துடும். நாம செயல்படுவோம், பாடுவோம், துதிப்போம், பேசுவோம், அவட்ட ஒண்ணு கேட்போம், அவட்ட பேசுவோம். புரியுதுங்க? டஃபா இருக்கா? அதாவது ஜெப நேரத்துல அவர் நம்மகிட்ட பேசுறது உண்டு. அதே ஜெப நேரத்துல அவர் நம்மளை உணர்த்துறதும் உண்டு. ரெண்டுமே உண்டு. அவர் பேசும்போது இருதயத்துல சத்தியம் வெளிப்படுது. அவர் உணர்த்தும் போது இருதயம் அவர்கிட்ட பேசுது, அவரை பாடுது, அவரை துதிக்குது. பேசுதல், உணர்த்துதல் ரெண்டுமே அவர் செய்யறாரு. ஆனா அதனுடைய இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும். ஆமென். அவர் ஜெப வேளையில் பாடம் எதுவும் நடத்தாமல், அதாவது நம்மிடத்தில் பேசாமல் அமைதியா இருப்பாரேயானால் நமக்கு சத்தியம் எதுவும் தெரியாமல், எதுவும் வெளிப்படாமல் அமைதியா இருப்போம். ஒண்ணுமே வெளிப்பட்டிருக்காது. அன்னைக்கு எந்த ஒரு காரியமும் நமக்கு புதுசா தெரிஞ்சிருக்காது. எப்ப அவர் நம்மிடத்தில் பேசாதிருக்கும் பட்சத்தில் ஜெப நேரத்துல நமக்கு எந்த ஒரு புது சத்தியமும் புது பாயிண்ட்ஸும் கிடைச்சிருக்காது. எம்டியா இருக்கும். அதே ஜெப வேளையில் அவர் நம்மை உணர்த்தாதிருக்கும் பட்சத்தில் நம்மளால் அவரை மனசார பாட முடியாது, பாடியிருக்க மாட்டோம், துதிச்சிருக்க மாட்டோம், அவர்கிட்ட பேசியிருக்க மாட்டோம், ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டோம். அதுக்கு பதிலா இதெல்லாம் செய்ய முடியாம தவிப்போம். இது உணர்த்தாதிருக்கும் பட்சத்தில். ஆமே. அப்ப எதுக்கு இந்த சப்ஜெக்ட் அப்படின்னா, ஒரு ஜெப நேரத்துல தேவன் இல்லாமல், அதாவது தேவனுடைய செயல் இடைப்படுதல் இல்லாமல் நாமளா அவரை பாடல, துதிக்கல, அவரிடத்துல பேசவும் செய்யலைங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. அதுதான் அந்த பாயிண்ட். தேவன் இல்லாமல், தேவனுடைய செயல்பாடுகள், செயல்கள், இடைப்படுதல்கள் இல்லாம நாமளா அப்படியே நினைக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம். நோ, அவர் அவ்வளவு கீ பர்சன். அந்த இடத்துல நம்ம உற்சாகமா அவரை பாடணும்னாலும் சரி, அவர்கிட்ட மனசை விட்டு பேசணும்னாலும் சரி, அவரை புகழணும்னாலும் சரி, என்ன நடந்திருக்கணும்? அவர் நம்மளை உணர்த்தி இருக்கணும். புது புது சத்தியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும்? அவரு பேசியிருக்கணும். பேசுதல்னா என்ன, உணர்த்துதல்னா என்ன அப்படின்னா, அவர் பேசும்போது இருதயத்துல வெளிப்பாடுகள் உண்டாகும். நமக்கே தெரியும், அமைதியா இருப்போம். கேட்கறது மட்டும்தான் வேலையா இருக்கும். கேட்டே இருப்போம். அவர் பேசுறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நாம அமைதியா இருப்போம், ஆனா இருதயத்துல சத்தியம் வெளிப்பட்டு இருக்கும், ரகசியங்கள் வெளிப்பட்டு இருக்கும். நம்மளை மீறி, நம்ம கட்டுப்பாடு மீறி, நமக்கு அறியாம இது நடக்கும். அவர் பேசிட்டு இருப்பாரு. அவர் பேசும்போதெல்லாம் சத்தியம் வெளிப்படும், காரியங்கள் வெளிப்படும், வசனங்கள் வெளிச்சமாகும், என்னென்னமோ உள்ளிருக்க ஆழங்கள்லாம் வெளிப்படும். இதெல்லாம் என்னது?
அவர் பேசுறாரு. அவர் பேசுறாரு. நம்ம கேட்போம் பார்ப்போம். புதுசு புதுசா அறிஞ்சுக்குவோம். இது என்னது? பேசுதல். அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் இது புரியுது. டாபிக் சும்மா அப்பெல்லாம் போட முடியாது. இது அவ்வளவு டஃப். ரொம்ப அனுபவம் இருந்தாதான் இது என்னன்னே கிரகிக்க முடியும். இல்லைன்னா ஜபம் அவர்கிட்ட உன்னை கேட்கறதா ஜபங்கிறவங்களுக்கு இது என்னன்னே புரியாது. இது என்னன்னே தெரியாது. ஆமென். இதான் பேசுதல். உணர்த்துதல் அப்படின்னா அவர் எதையும் பேச மாட்டாரு. ஆனா சில காரியங்களை, சில நிகழ்வுகளை அவர் நம்ம நினைவுக்கு கொண்டு வருவார். நமக்கு மனசுக்கு காட்டுவார். ஒரு சம்பவத்தை காட்டுவார், ஒரு நிகழ்வை காட்டுவார், ஒரு பொருளை காட்டுவார், ஒரு நபரை காட்டுவார், ஒரு காரியத்தை காட்டுவார், கடந்து வந்த பாதையை எடுத்து காட்டுவார், நினைவுக்கு கொண்டு வருவார். நான் ஜெபிக்கும் போது அவங்கள நினைவு கொண்டு வந்தார். அப்ப அவர் பேசுறது இல்ல. என்ன செய்வாரு? என்ன மட்டும் செய்யறாரு? அவரு காட்ட மட்டும் செய்வார் நடந்த சம்பவங்களை. ஒரு ஆளை பத்தி பேசுவார், அவரை பத்தி அவர் காட்டுவார், அவர் செஞ்ச நன்மைகளை காட்டுவார், நினைவு கொண்டு வருவார். அதை நினைவுக்கு கொண்டு வர்றதுதான் காட்டுவாருங்கிற நான். நினைவுக்கு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவார். அவர் அதை காட்டுறதா உணர்த்துதல். அவர் அதை காட்டும் போது இருதயம் அதை பார்த்து உடனே பரவசமாகி அவரை பாடும், அவரை துதிக்கும், அவர்கிட்ட மனசார பேசும். இப்பெல்லாம் செஞ்சீங்களே ஆண்டவரே, நீ எவ்வளவு நல்ல. இது எப்படி நடக்குது? அவர் காட்டுகிறார், நினைவுக்கு கொண்டு வருகிறார். அதுதான் உணர்த்துதல். அவர் பேச மாட்டாரு, காட்டுவார். ஓனா காட்டுவார். அவர் நம்ம நடத்தின விதங்களை காட்டுவார். இதெல்லாம் காட்டுவார். ஆனா அவர் பேசும்போது என்ன வெளிப்படும்? புது புது சத்தியங்கள் வெளிப்படும். அது அவர் பேசுறது. ஆனா அவர் காட்டும் போது என்ன நடக்கும்? நம்ம ஆக்ஷன் அங்க போடுவோம். அதை பார்த்து உணர்வடைந்து கண்ணீர் வடிப்போம், துதிப்போம், குதிப்போம், உற்சாகம் அடைவோம். வாய் தானா பிரைஸ் பண்ணும், வாய் தானா அவர்கிட்ட கேட்கும். ஒரு தேவையை நினைவு கொண்டு வருவார். அதான் உணர்த்துதல். நம்முடைய நீட கண்ணை காட்டுவார். ஆண்டவரே எனக்கு வேணும் ஆண்டவரே. அந்த வாய் பேசுது, அந்த பேசுது, வாய் பேசுது. இப்ப கேக்குது அவர்கிட்ட. இதுல என்னது? நம்மளை அறியாம அந்தரங்கத்துல ஆத்மாவுல நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு நான் தெரியுதோ தெரியலையோ, நம்பலையோ, அவர் இந்த பணிய செஞ்சுக்கிட்டே இருப்பார். நினைவுக்கு கொண்டு வருதல். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துட்டான். ஓகே, இப்ப பார்வோனுக்கு ஒரு நீடு தேவைப்படுது. அப்ப சொல்றான், இப்பொழுதுதான் நான் செய்த குற்றம் என் நினைவுக்கு வந்தது. என்ன வந்துச்சா? நினைவுக்கு வந்தது. அப்ப என்ன பண்ணிருக்கிறாரு? அவரு சம்பவத்தை அப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்கிறாரு, டிஸ்பிளே பண்ணிருக்காரு. அவனுக்கு நினைவுக்கு வந்தது ராஜா. அதான் உணர்த்துதல். அப்ப அவர் பேச மாட்டாரு, காற்றவளை மட்டும் பார்ப்பாரு. ஒரு கையில கண்ணை திறந்துருவாரு, இன்னொரு கையில படத்தை காட்டுவாரு. பார்த்தோன்னையும் ராஜா எனக்கு நினைவு வந்துருச்சு. அவர் காட்டுறத பார்க்க வைக்கணும், அவர் பார்க்கறதுக்கு ஒன்னா காட்டுவார். இந்த ரெண்டுமே செய்வார் அவர். இது என்னது? உணர்த்துதல். அப்ப ஜெப நேரத்துல ரெண்டும் நடக்கும். இந்த ரெண்டு கம்பைனா இருக்கும். இந்த ரெண்டுமே நடக்கலாம். ஆமென். இப்ப ஆண்டவர் ஜெப நேரத்துல உணர்த்தல, என்ன நடக்கும்? ஒரு பிரிஸ்கா இருக்க மாட்டோம். ஜெபம் ஓடாதும்பாங்க. இதான் அதுக்கு பேர் ஜெபம் ஓடல அப்படிம்பாங்க. இதான் அர்த்தம். ஆமென். அப்ப
அவர் உணர்த்துகிறார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? உங்களால அவரை மனசார பாட முடியுது, துதிக்க முடியுது, ஜெபிக்க முடியுது, கேட்க முடியுது, அவர்கிட்ட பேச முடியுது. அவ்வளவு ஃப்ரீயா நான் பேசுறேன் தாராளமா அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நம்மளா நம்மளை எக்யூப் பண்ணி இதை நம்ம பண்ணிக்கல. நம்மளா கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி தயாரிச்சு நம்ம இதை பண்ணிக்கல. என்ன நடக்குது? அவர் உணர்த்துகிறார். ஆனபடியினாலே இதையெல்லாம் ஜெப வேளையில் என்னால் செய்ய முடிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நாமளா செஞ்சிட்டோம். ஏன்னா நம்மளா செய்யறோமே, நம்ம நினைக்கிறோம் இந்த பிரைஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம செடிய கொடிதானே பண்ணி அப்ப எப்படிப்பா சாத்தியமாகுது உனக்கு? அப்ப இது உனக்கு கொடி இல்லாத மாதிரி தெரியுது. டவுட் பண்ணுதுன்னா நோ டவுட், தலைவருடைய பணி அங்க இருக்கு, தலைவருடைய கை அங்க இருக்கு. அதான் சொல்றேன், தேவன் இல்லாமல், தேவனை கழட்டி விட்டு, தேவன் இல்லாம, அவருடைய செயல் இடைப்படுதல் இல்லாம நாம அவரை பாட முடியாது. இப்படி உணர்த்துறாரு இல்லையா? இப்படி உன்னை காட்டுறாரு, உன்னை நினைவு கொண்டு வர்றாரு இல்லையா? அத பார்த்து நம்முடைய வாய் பாடுது, பேசுது. ஓகே, இதுதான் அவர் நம்மளை பாட வைத்தீரே, துதிக்க வைத்தீரே. இதுதான் அது. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் முதல்ல சொன்னது. பவுல் அப்ப அடிச்சு துவைச்சி காய போட்டு இருக்கும் போது பவுல் துதிச்சாருன்னா என்ன பண்ணி இருந்திருக்கிறாரு? தேவன் நிகழ்வுகளை காமிச்சிருக்கிறாரு, தன்னை பத்தி காமிச்சிருக்கிறாரு. பேசல, வெறுமனே படம், வெறுமனே காட்சி. பவுல் பார்த்தோனையும் சீலாம் பார்த்தோனையும் பாடுறாங்க, துதிக்கிறாங்க. அந்த நினைவுக்கு வந்தோடனே துதிக்கிறாங்க. இருதயம் உணர்வடைந்து துதிக்குது, வாய் திறக்குது, கைகாலெல்லாம் செயல்படுது. ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவன் என்கிட்ட பேசுகிறார். ஆனபடினாலே இவ்வளவு சத்தியம் எனக்கு தெரிய வருகிறது, புரிய வருகிறது, மனம் நம்பவும் முன் வருகிறது. அவர் பேசுனா நமக்கு நாலேஜ் வரும், அவர் உணர்த்தினா நாம உணர்வடைஞ்சு செயல்படுவோம். ஒரு காரியத்தை காமிச்சிட்டாலோ நினைவு கொண்டு வந்தாலோ நம்ம செயல்ல இறங்கிடுவோம். நம்முடைய செயல் அங்க உடனே ரோல் ஆகும். ஆமென். அப்ப நான் சத்தியத்தை தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் நம்புவதும், ஒரு சத்தியம் தெரியுதுன்னா யாரால? ஒரு சத்தியம் நல்லா டீப் அண்டர்ஸ்டாண்டிங்கா போகுதுன்னா யாரால? ஒரு சத்தியத்தை என்னால பிலீவ் பண்ண முடியுது பிரதர் அப்படின்னா யாரால? அவரால. நீ கொடி நிரூபிக்கிறார் திரும்ப திரும்ப. கொடிங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிப்பாரு. நீ கொடி, உன்னால நடக்கல. நான் சத்தியத்தை பேசுவதும் சத்தியத்தில் நடந்து கொள்வதும் யாரால? அப்பனா சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது யாரால? நான் இப்ப சத்தியத்தை பேசுறது யாரால? அது ரெண்டுல என்ன நடக்குது? நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கும் போது அவர் பேசி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நான் சத்தியத்தை இப்ப பேசும்போது உங்ககிட்ட என்ன பண்றாரு? என்னட்ட கூடயே அந்த வேலையை பண்ணிட்டே இருக்கிறாரு. இது என்னாலே பகுக்குமே நடத்த அவர் நினைவு கொண்டு வந்துட்டே இருக்கிறார். டாபிக்க இது நடந்துட்டே இருக்கு. நான் சத்தியத்தை நான் பேசுறேன். அதான் சொல்லுவாங்க, இது எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது. எந்த செய்தி எனக்கு இன்ஸ்பயர் ஆகுதோ அதை நான் பேசுறேன். அதான் உணர்த்துதல். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்களேன், தேவன் நம்மகிட்ட காமிக்கிறது, நினைவுக்கு கொண்டு வரது. அந்த காரியத்தை எப்படி நீங்க பேசணும்? உணர்த்துகிறான்னு பேசணும். உணர்த்துகிறான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பேசுகிறான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க பேச்சு இருக்காது, காட்டுறது மட்டும் தான் அங்க இருக்கும். நம்ம நினைவுக்கு வர்றது மட்டும் தான் அங்க இருக்கும். அங்க பேச மாட்டார் அவரு. நினைவுக்கு வர்றது மட்டும் தான் வரும். நம்ம மனசுக்கு தெரியும், அதுதான் அங்க நடக்கும். ஒரு காரியத்தை பற்றி, ஒரு சம்பவத்தை பற்றி, ஒரு நபரை பற்றி, ஒரு பொருளை பற்றி அவர் நம் மனதில் வெளிப்படுத்துவதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? உணர்த்துகிறான்னு சொல்லாம எப்படி புரியணும்? அதை பேசுகிறார், நம்மகிட்ட அதை பேசுகிறார். ஆமென். ஆக மொத்தத்துல அவர் நமக்கு ஒன்றை வெளிப்படுத்தும் போது, நம்மிடத்தில் பேசும்போது நாம் அமைதியா இருப்போம்.
நமக்கே தெரியும். அது நமக்கே தெரியும். கேட்கிற வேலையை மட்டும் கவனமா பார்த்துட்டு இருப்போம். நல்லா தெரியும் அவர் பேசுறாரு. இருதயத்துல வெளிப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா நல்லா தெரியும். நம்ம ஆஃப் ஆயிடுவோம். அது வரைக்கும் துதிச்சிட்டு இருந்த, பாடிட்டு இருந்த, புகழ்ந்துட்டு இருந்த நாம டக்குன்னு ஆஃப் ஆகும். பேசுறாரு தலைவர், டக்குன்னு சத்தியம் வெளிப்படும். பேசுறாரு, அப்படியே கவனிக்கும். காது கவனிக்கும், இருதயம் பார்க்கும். பேசுறாரு. அவர் நமக்கு ஒன்றை உணர்த்தும் போது நாம் செயல்படுவோம். ஆமென். அவர் நம்மிடத்தில் பேசும்போது நாம் அதை கேட்டுக்கொண்டு அமைதியா இருப்போம். அவர் அமைதியா இருந்து ஒன்றை நமக்கு காட்டும் போதோ நாம் செயல்படுவோம். சூப்பர். அவர் நம்மிடத்தில் பேசும்போது நாம் அமைதியா இருப்போம். அவர் அமைதியா இருந்து ஒன்றை நமக்கு காட்டும் போது நாம் செயல்படுவோம். இது சூப்பர். அவர் பேசும்போது நான் அதை கேட்கிறேன். அவர் உணர்த்தும் போதோ நான் அவரிடத்தில் பேசுகிறேன். அவர் பேசும்போது நான் அதை கேட்கிறேன். அவர் என்னை உணர்த்தும் போதோ நான் அவரிடத்தில் பேசுகிறேன். ஜெப நேரத்துல அவர் என்னை உணர்த்தும் போது நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அவரை புகழ்ந்து பாடுறேன். திரும்ப திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டே வர்றாரு. ஜெப நேரத்துல அவர் என்னை உணர்த்தும் போது நான் அவரிடத்தில் பேசுகிறேன், புகழ்ந்து பாடுகிறேன். ஜெப நேரத்தில் அவர் என்னிடம் பேசும்போது நான் நிறைய சத்தியங்களை கத்துக்கிறேன். அப்படி கத்துக்கிட்டதுதான் இந்த பர்வதம் போன்ற மலை போன்ற சத்தியங்கள், திரளான சத்தியங்கள் எல்லாம் அங்கிருந்து வந்தது. அவர் ஜெப நேரத்துல என்னிடம் பேசும்போது நான் நிறைய சத்தியங்களை கத்துக்கிறேன். ஜெப நேரத்துல என்னை அவர் உணர்த்தும் போது நான் அவர்கிட்ட மனசார பேசுறேன், திருப்தி அடைகிறேன், சமூகத்தை ருசி பார்க்கிறேன், பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன், தேவனை தரிசிக்கிறேன், தேவனை அனுபவிக்கிறேன். ஆமென். ஜெப நேரத்தில் சில நேரம் இந்த ரெண்டுமே நடக்கிறது உண்டு. பேசுதல் அண்ட் உணர்த்துதல். அப்படின்னு அர்த்தம். சத்தியம் வெளிப்படும் பிளஸ் நாம் அவரை துதிப்போம், பாடுவோம், அவரிடத்துல ஒரு வேண்டுதலை வைப்போம். இதெல்லாம் நடக்கும். ரெண்டுமே நடக்கும். இதுல ஏதாவது சில நேரம் இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் நடக்கிறது உண்டு. ஒண்ணு மட்டும் நடக்கும். சத்தியம் வெளிப்பட்டு இருக்கும், ஆனா அவரை பாடவோ துதிக்கவோ எதுவுமே அங்க ஓடாது. அங்க அதுக்கு வாய்ப்பு இல்லாம ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். சத்தியம் மட்டும் வெளிப்பட்டுட்டே இருக்கும். அது கரெக்ட் பண்றதுக்கு டைம் சரியா இருக்கும். இதுவும் உண்டு. சில நேரம் சத்தியம் எதுவுமே வெளிப்படாது. ஒன்லி பிரைஸ் போயிட்டு இருக்கும், ஒன்லி ஜெபம் வேண்டுதல் போயிட்டு இருக்கும், அவர்கிட்ட பேசுறது மட்டும் போயிட்டே இருக்கும். இதுவும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. சில நேரம் ரெண்டுமே நடக்காததும் உண்டு. ரெண்டுமே நடக்காது. பேசுதலும் இருக்காது, உணர்த்துதலும் இருக்காது. ஏன் அப்படின்னா நாம கொடி. இதை நம்ம புரிஞ்சே ஆகணும், ஒத்துக்கிட்டே ஆகணும். இதை விட்டு வழி விலக கூடாது. அவர் ஒண்ணுமே செய்யாதப்ப நீயா செய்யறாளா இருந்தா செஞ்சிருக்க வேண்டியதானே. செய். அவர் உணர்த்தாம நானாவே செய்ய முடியும்னா அப்ப செய்யி. துதி, பாடு, செஞ்சு காட்டு. இதுவும் உண்டு. இதெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் நாம் அவரை பின்பற்ற முன்வர வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஜெப நேரத்துக்குள்ள பிரவேசிக்கணும். எப்படி வேணாலும் நடக்கும். அது எப்ப எண்ணியாரோ யாருக்கு எதுவும் சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் நடக்கும். ஆனா இந்த மூணு நடந்துட்டே வரும். சாகுற வரைக்கும் இதுல இருக்கும். இத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை வாழ வரணும். ஆமென் சொல்லுங்க. சரி, நேரம் முடியுது. டாபிக் பெருசா இருக்கு. சரி, இதை மட்டும் சொல்ல முடிப்போம். அடுத்தது, என்னிடத்தில் பேசுகிறது தேவனே அல்லாமல் சுயம் அல்ல. என்ன சொல்றேன்? என்னிடத்துல பேசுறது தேவனே அல்லாமல் மாம்சம் அல்ல.
எதிரியும் அல்ல. எப்படி இதை கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா, ஏற்கனவே எடுத்த டாபிக், காரணம் வெளிப்படுகிறது, பேசப்படுகிறது சத்தியமாக இருக்கிறபடியினா. ஒரே காரணம் தான். எப்படி அவர் தான் பேசுறான்னு சொல்ற? நீ எப்படி அவர்கிட்ட பேசுறான்னு சொல்ற? அவர் தான் பேசுறாரா என்ன? நீ அவட நினைக்கலாம் இல்லையா? இல்ல உன் மனசை வெளிப்படுத்தலாம் இல்லையா? இல்ல, பேசப்பட்டிருக்கிற சங்கதிகளை பார்த்தா சத்தியமா இருக்கு. சுயத்துக்கு என்ன செய்ய தெரியாது, சத்தியத்தை வெளிப்படுத்த அதிகாரமே இல்லை. எதிரி சத்தியத்தை பேச மறுப்பான். அப்ப யாரு தான் நல்லா பேசுறது? மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். நீ கண்டுபிடிக்கல தம்பி, வெளிப்படுத்தினார். காட்டினார் தம்பி, நீ கண்டுபிடிக்கல. சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது, காட்டினா உண்டு. தேவன் காட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அதான் தேவன் பேசுவார். அப்படியே என்னை செயல்படுத்துவது, என்னை உன்னை செய்ய வைக்கிறது தேவனே அல்லாமல் சுயமல்ல. காரணம், நான் அவருக்கு பின்னால் இருக்கிற அவருடைய ஆடு, அவரோடு இணைஞ்சிருக்கிற அவருடைய குடி, அவரோட இணைஞ்சிருக்கிற அண்டர்லைன் அவருடைய குடி. இணைஞ்ச கொடிகளை யாரு தான் ட்ரை பண்ண முடியும்? இணைஞ்ச கொடிகள்கிட்ட யாரு தான் உணர்த்தி, யாரு அதை இம்பாக்ட், அந்த இம்பாக்டை யாரு தான் காட்ட முடியும்? அதுக்கு தான் காட்ட முடியும். அதனால நம்மளை உணர்த்துறது யாரு, நம்மகிட்ட பேசுறது யாருட்டு இப்படிதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல ஒரு குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. நிறைய செக் இதுல வைப்பான். ஆமே.